காவியா தூங்காம லெட்டர் எழுதுறாங்க. எழுதி வச்சுட்டு ரூம சாத்துறாங்க. வீட்டை விட்டே போறாங்க. காலையில விடிஞ்சதும் பார்வதி காவியா கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு காவியாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. விச்சு கிட்ட சொல்றாங்க, பார்வதி காவியாவ வீடு முழுக்க தேடிட்டேன் மாமா, காவியாவ காணவே காணோம் மாமா. அர்ஜுன் பார்வதி சொன்னதை கேட்டுட்டு வீட்டுக்கு கொல்லப்புறமா போய் காவியாவுக்கு போன் பண்றாங்க. காவியான்னு அர்ஜுன் சொல்றாங்க. அதுக்கு காவியா சொல்றாங்க, அர்ஜுன் என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல, இதை நிறுத்துறதுக்கு வேற வழியும் எனக்கு தெரியல. அர்ஜுன் சொல்றாரு, காவியா எல்லா தப்பும் என் மேலதான். அன்னைக்கு மாத்திரம் நான் இந்த தப்ப செயலாட்டி நீங்க இங்க நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பீங்க காவியா. பல்லவி இத அவங்க மொபைல்ல ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அர்ஜுனும் காவியாவும் பேசுறத அர்ஜுன் தப்பு பண்ணிட்டதா சொல்றாரு. அத பல்லவி கேட்டுடுறாங்க. மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இந்த அர்ஜுன் எந்த தப்பு பண்ணிருப்பான். அர்ஜுன் சொல்றாங்க காவியா கிட்ட, பார்வதி என் பக்கத்துல வரும்போதெல்லாம் நான் செஞ்ச தப்பு தான் எனக்கு ஞாபகமாவே இருக்கு. பல்லவி திருப்பி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இத்தனை நாள் நான் சொன்னத பார்வதி நம்பவே இல்லைல்ல. இந்த வீடியோவுக்கு அந்த பார்வதி என்ன பதில் சொல்றான்னு பாப்போம். இத கேமரால ஷூட் பண்ணிட்டு பல்லவி அர்ஜுனை பார்த்து சிரிச்சுட்டு போயிடுறாங்க. அர்ஜுன் மன வலியில இருக்காரு. காவியா அழுதுகிட்டே டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளை சந்திப்போம்.